இந்த ராஜி பண்றது சுத்தமா சரியில்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ராஜிய பார்க்குறப்பவே அவ்ளோ கோவமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே வீட்ல இருக்கிறாங்க. தன்னோட சொந்த தம்பி, அவங்களோட மனைவி, அவங்க குடும்பம் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்சர்ன் கூட இல்லாம இப்போ மல்லிய அரெஸ்ட் பண்ணி இந்த தீபிகா கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே பார்த்து ரசிச்சு ஆடிட்டே வர்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த ராஜி ரகுவோட சேர்ந்து கூடிய சீக்கிரம் இந்த கேஸ்ல சிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மல்லி செஞ்ச தவறு தான் என்ன இந்த விஷயத்துல மல்லி எந்த ஒரு தவறுமே செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு கத்தி இருக்கு, அதே கத்தி காணாம போயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கடையோட அட்ரஸோட சேர்ந்து அந்த கத்தி இருக்கு அப்படிங்கிறப்ப சரி அவங்க போய் விசாரிச்சு பார்க்க தானே செய்வாங்க. அந்த ஒரு வேலையை தான் இப்போ மல்லியுமே செஞ்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை இப்போ தீபிகா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதால ஏற்கனவே மல்லி மேலே அவங்க பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு கேஸ் கிடைச்சிடாதா, மல்லியை தூக்கி நம்ம உள்ள வச்சிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப போலீஸ் கிட்ட சொல்லாம நீங்க எப்படி தனியா போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயத்த காரணம் காட்டி இப்போ மல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மல்லியுமே என்னதான் பண்ண முடியும், அவங்களுமே நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்றாங்க. ஆனால் விஜய் மல்லியை விடுறதா இல்லை, என் மனைவியை நான் விடவே மாட்டேன், லாக்கப்பில் நீங்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்துவீங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்துவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. ஏன்னா விஜயுமே ஒரு வாரம் அந்த லாக்கப்பில் இருந்தாங்க. விஜயை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, அவங்கள சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் அவ்வளோ காயப்படுத்தினப்ப இப்போ மல்லியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மல்லிக்கும் இதே ஒரு நிலைமை வந்துருமே அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்பவே பதறாங்க. ஆனால் இந்த ராஜி கூலாக சொல்கிறாங்க, ஏன்டா நீ கதறிட்டு இருக்கிற, அதெல்லாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன விசாரணைக்காக தானே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கூலாக சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த தீபிகா மல்லி மேலே இவ்வளோ பகையோட ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூடி சீக்கிரம் விஜய் மல்லிக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதா ரசிகரோட விருப்பம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.